ஒரு குட்டி கதை. 2 கிராமம் இருந்துச்சாம். அந்த 2 கிராமத்துக்கும் பயங்கரமான சண்டை எப்பவுமே வந்து பஞ்சாயத்தா தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல, ஒரு நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டு செவுரு மேல ஒரு இளைஞர் வந்து ஏறிட்டு இருக்கான். அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, திருடன் திருடன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவன கட்டி வச்சு பஞ்சாயத்து கூடுது. அப்போ 2 கிராமத்துக்கு நடுவுல தானே இந்த இது. ஸோ அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவரையும் கூப்பிட்டுறாங்க. இந்த ஊர்ல பஞ்சாயத்து நடக்குது. அப்போ அப்போ வந்து அந்த பையன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "என்ன திருட வந்த?" அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் சொல்றான், "நான் திருடலாம் வரல. பக்கத்து ஊர் பஞ்சாயத்து லீடரோட பையன் தான் நானு. நான் காதலிக்கிற பொண்ணு இந்த வீட்ல தான் இருக்கா. இந்த பஞ்சாயத்து லீடரோட பொண்ண தான் நான் காதலிக்கிறேன். அவள பார்க்கறதுக்காக தான் நான் வந்து வீட்டு செவர ஏறுனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ஊர்க்காரங்கலாம் பேசுறாங்க. "இது நிஜமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ண வர வைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணும் சொல்லுது, "ஆமா, அவர நான் தான் வர சொன்னேன். என்ன பார்க்க தான் அவர் வந்தாரு." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு லட்சணமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கருப்பா கருப்பா தான் அந்த பொண்ணு இருக்கும். அப்போ அத பார்த்துட்டு இருந்த இந்த பையனோட அப்பா கிண்டல் அடிக்கிறாரு. "ஏன்டா போயும் போயும் இந்த பொண்ணுக்காகவாடா நடுராத்திரில கஷ்டப்பட்டு வந்து இப்படி செவுரு ஏறி திருட்டு பட்டம் வாங்கி இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி மட்டம் தட்டி பேசுறான் அந்த பொண்ண. அப்போ அந்த பையன் சொல்றானாம், "அப்பா, அவளுடைய அழக என் கண்ணு வழியா பாருங்க. உங்களுக்கு அவ அழகா தெரிவா?" அப்படின்னு சொன்னாங்களாம். அத கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பா, "தம்பி, நீங்க இப்படி சொன்னதுக்காகவே நான் என் பொண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன்." அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டுட்டு இருந்த பையனோட அப்பா, "உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. நாங்க நல்லபடியா பார்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம ஊர்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு நான் பொறுப்பு." அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ, அழகு அப்படிங்கிறது தோற்றத்துல கிடையாதுங்க. யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்ல இருக்கு. எப்படி வேணா யாரு எப்படி வேணா இருக்கலாம். ஆனா, ஒருத்தங்களோட தோற்றத்த வச்சு கிண்டல் அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு அழகில்லாம இருக்கலாம். மத்தவங்களுக்கு அவங்க அழகா தெரியலாம். ஸோ, இது எல்லாமே அழகு அப்படிங்கிறது யார் அவங்கவங்க பார்வையின் பொருட்டு மாறும்.